ஹலோ வெல்கம் டு அடேங்கப்பா சமையல். வாங்க இன்றைக்கி வந்துட்டு நாம் என்ன செய்ய போகிறோன்னா சவ் மோர் குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சவ் வந்து ஒன்று வந்து கட் பண்ணி நான் அதையும் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சிடலாம். சவ் வந்து வேக வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னுட்டு சொல்கிறேன் பாருங்கள். 1 கப் இதால் தேங்காய்ங்க, இது சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 டீஸ்பூன் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் நான் 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காரம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய், துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஜீரகமாக அரைச்சி பேஸ்ட்டு ஊற்றியாச்சு. சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டி விடுங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவில் நல்லா கொஞ்சிட்டோம். சவ் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த நுர வர அளவில் நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், சூடாகிற வரைக்கும். நல்லா திக்காயிருச்சு. நான் கொதிக்க விடலை, கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன். நல்லா சூடாகிருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. நான் வந்துட்டு 1 கப்பு தயிர் வச்சுருக்கேன். 200 தயிர் இருக்குது இதில், இந்த கப்பில். இப்போ நான் வந்து கெட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து சவ் நம்ம அரைச்ச மசாலாலாம் இதில் வந்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இதில் லைட்டாக சூடு காட்டி வச்சுருக்கோம். ரொம்பவும் கொதிக்கலை. நான் அனல்லே தான் நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தேன். கெட்டியாயிருச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்தா ரொம்ப ஒரு மாதிரி திரியாகிடும், நல்லா இருக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே இதை வச்சிடலாம் ஒரு ஓரமாக. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நம்ம கிளறி கொடுத்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க, 2 மிளகாய். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இப்போ இதை நாம் தாளித்து அந்த மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். தாளிச்சதை இதோட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. மோர் குழம்பு ரெடிங்க. ஒரு டீஸ்பூன் சால்ட்டு,
சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருங்க, கொதிக்க விட்டுறாதீங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் உப்பு. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடிங்க. சாதத்தில் வச்சு சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மோர் குழம்புக்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயில் டைம்லாம் இதை அருமையாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஹீட் உடம்புக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து ரொம்ப அசத்துங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு முறை எந்த உணவாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட உடலுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. கீரையாகட்டும் தயிராகட்டும் நமக்கு இந்த மாதிரி வெயில் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு சௌச்சௌ போட்டு செஞ்சுருக்கேன். நம்ம எந்த காய் வச்சுருக்கோமோ அந்த காயை வச்சு எல்லா காயிலையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு சௌச்சௌவில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி. பாய்.